எல்லாவற்றையும் எரிப்பது போல் நமது மகிமையை அவர்களுக்கு காண்பிப்போம். அவர்கள் பேசுகையில் கர்ணனின் முகம் ஒரு கொடூரமான புல்லகையாக மாறியது. அவர் மற்றவர்களின் துன்பங்களை அனுபவிக்கும் ஒரு மனிதர் இப்போது அவர் தனது எதிரிகளின் துயரத்தை அதிகரிக்க ஒரு வாய்ப்பை கண்டார். ஒரு காலத்தில் மிகவும் பெருமையாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்த பாண்டவர்களின் சிந்தனை இப்போது வறுமையிலும் கஷ்டத்திலும் வாழ்கிறது. அவரை திருப்தியின் உணர்வால் நிரப்பியது போம். வாருங்கள். அவர்கள் புறப்பட்டபோது சகுனியின் வார்த்தைகள் இன்னும் காற்றில் நீடித்திருந்தன. சிரிப்பில் இருக்கும்போது தனது எதிரிகளை பார்க்கும் அவர் அனுபவிப்பதை விட முழுமையான மகிழ்ச்சி என்னவாக இருக்க முடியும்? ஹஸ்தினபுரத்தின் பிரமாண்டமான அரங்குகளில் மன்னர் துரியோதனன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது மனது முரண்பட்ட உணர்ச்சிகளின் பமை அவர் கர்ணனின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். இளவரசரின் உற்சாகம் அவருக்குள் ஒரு நெருப்பை மீண்டும் எழுப்பியிருந்தது. இருப்பினும் அவர் தனது சத்தியப்பமான எதிரிகளான பாண்டவர்களை நாடுகடத்தப்படுவதை எதிர்கொள்ளும் வாய்ப்பை பற்றி சிந்தித்தபோது மனச்சோர்வு அலை அவரை கழுவியது. என்று தனது குரலில் ஏக்கம் மற்றும் பயம் கலந்த கலவையான குரலில் கூறிய துரியோதனன், உங்கள் வார்த்தைகள் என் மனதில் எப்போதும் உள்ளன. ஐயோ, எங்கள் தந்தையான ராஜாவிடமிருந்து அனுமதி பெறுவது எனக்கு சாத்தியமில்லை என்று நான் அஞ்சுகிறேன் என்று கூறினார். சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த திருதராஷ்டிரனை நோக்கி அவர் சைகை காட்டினார். அவரது கண்கள் துக்கத்தால் மூடப்பட்டன. உண்மையில் பாண்டவர்கள் தங்கள் துறவற தவத்தின் மூலம் வலுவாக வளர்ந்துள்ளனர் என்று அவர் நம்புகிறார். மேலும் நமது உண்மையான நோக்கங்களை அவர் புரிந்து கொண்டால் கர்ணனே, நாம் அவரை ஏமாற்ற முடியும் என்று நம்ப முடியாது. நமது நோக்கம் தெளிவாக உள்ளது. பைரவனத்தில் நாடுகடத்தப்பட்ட அந்த சகோதரர்களை அழிப்பது. அவர் தனது எண்ணங்களை சேகரித்து நிறுத்தி நாபகடை போட்டியின் போது சற்றி எங்களிடம் எப்படி பேசினார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவரது வார்த்தைகள் இன்னும் எனக்குள் எதிரொலிக்கின்றன. பழி வாங்குவதற்கான எனது விருப்பத்திற்கும் எங்கள் தந்தையின் ஞானத்தை பற்றிய சிந்தனைக்கும் இடையில் நான் கீழ்ந்து விட்டேன். இந்த பாதையை நாம் உண்மையிலேயே நியாயப்படுத்த முடியுமா? ராஜாவின் கண்கள் கர்ணனின் முகத்தை தேடின. ஈட்டில் வழிகாட்டுதலை தேடின. அவர் யோசித்துக் கொண்டிருக்கையில் அவருக்குள் ஒரு தீப்பிழம்பின் தீப்பொறி எரிந்தது. ஆனால் பீமனும் அர்ஜுனனும் தங்கள் தற்காலிக உடையை அணிந்து வேதனையுடன் தங்கள் நாட்களை கழிக்கிறார்கள் என்பதை பார்ப்பது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். சிவப்பு கந்தை அணிந்த திரௌபதி கஷ்டங்கள் இருந்த போதிலும் அவருடைய அழகு இன்னும் பிரகாசிக்கிறது. நான் அவர்களை இவ்வளவு தாழ்மையுடன் பார்க்க முடிந்தால் அவரது கண்கள் கடுமையான ஒளியுடன் பிரகாசித்தாலும் துரியோதனனின் பார்வை மீண்டும் ஒரு முறை உள்ளுக்கி திரும்பியது. ஆனால் நாம் இதை எப்படி சாதிக்க முடியும்? எங்களுக்கு அனுமதி வழங்குமாறு எங்கள் தந்தையை நான் எப்படி வற்புறுத்த முடியும்? கர்ணனை எதிர்பார்த்து அவர்களின் திட்டத்தை செயல்படுத்தும் பதிலை கேட்டார். கர்ணன் புன்னகைத்தார். அவரது மனது ஏற்கனவே முன்னேறி கொண்டிருந்தது. பயப்படாதே என் ஆண்டவரே என்று அவர் கூறினார். என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது. இது புத்திசாலித்தனமான மனிதர்களையும் கூட ஏமாற்றும். மேலும் சகுனியின் மகனும் புசாசனாவும் அவரது பக்கத்தில் இருந்தபோது அவர்கள் மூவரும் திருதராஷ்டிரரை சமாதானப்படுத்த ஒரு திட்டத்தை உருவாக்கினர். இரவு கழிந்தது. நட்சத்திரங்கள் வெளியே மின்னும்போது கர்ணன் மீண்டும் ஒரு முறை துரியோதனை அணுகினார். நான் ஒரு திட்டத்தை வகுத்துள்ளேன் என்று அவர் தனது கொலை குறைத்து சதியுடன் கூறினார். நாங்கள் எங்கள் கால்நடை நிலையங்களை மேற்பார்வையிட வேண்டும் என்ற சாக்கு போக்கில் துவைதவனத்திற்கு செல்வோம். மன்னர்கள் அவ்வப்போது தங்கள் மந்தைகளை சந்திப்பது மட்டுமே பொருத்தமானது. சுகுனி இணைந்தார். அவரது கண்கள் ஒப்புதலுடன் மின்னின. இந்த திட்டம் சிரமங்களிலிருந்து விடுபட்டது என்று அவர் கூறினார். எங்கள் தந்தை நிச்சயமாக எங்களுக்கு அனுமதி வழங்குவார் அல்லது ஒருவேளை அனுப்பலாம். ஒரு பரபரப்பான ராஜ்யத்தின் மத்தியில் புகழ்பெற்ற விருந்தினர்களின் குழு மன்னர் திருதராஷ்டிரரின் அரசவைக்கு வந்தது. அவர்களில் இளவரசர் துரியோதனன், கர்ணன் மற்றும் சகுனி ஆகியோர் இருந்தனர். அவர்கள் வேட்டையாளும் அயனத்திற்கு அனுமதி வழங்குமாறு ராஜாவை வற்புறுத்த வந்திருந்தனர். அரச குடும்பத்தின் விருப்பங்களை நன்கு அறிந்த பசுமொன்றை சமங்கா ராஜாவை அணுகி கவனம் தேவைப்படும் கால்நடை நிலையங்களை பற்றி அவருக்கு தெரிவித்தார். விருந்தினர்கள் அவருடன் காத்திருந்த போது சகுனி நேராக முன்னே சென்று மன்னர் திருதராஷ்டிரரிடம் நேரடியாக உரையாற்றினார். இல்லல் கால்நடை நிலையங்கள் இப்போது ஒரு மகிழ்ச்சியான இடத்தில் உள்ளன என்று அவர் கூறினார்.
அவற்றின் கன்றுகளை பராமரிப்பதற்கும் குறிக்கும் நேரமும் வந்துவிட்டது. மேலும் என்னவென்றால், உங்கள் மகன் வேட்டையாடுவதற்கு இது ஒரு சிறந்த பருவமாகும். துரியோதனன் எங்கள் கட்சியை வழிநடத்த அனுமதி வழங்குவது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். மன்னர் திருதராஷ்டிரர் கவனமாக கேட்டுக்கொண்டார். அவரது மனது கோரிக்கையின் நன்மை தீமைகளை எடைபொட்டது. பாண்டவர்கள் தங்கள் கால்நடை நிலையங்களுக்கு அருகில் வசிப்பதை பற்றி அவர் கவலைப்பட்டார். நீங்களே அங்கு சென்றால் நீங்கள் தற்செயலாக அவர்களை தூண்டிவிடுவீர்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் எச்சரித்தார். பாண்டவர்கள் வலிமையான போர் வீரர்கள், துறவி, சிக்கனங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவர்கள் உங்கள் பிரசன்னத்தை, குறிப்பாக துரியோதனின் பெருமையையும் மனக்கிளர்ச்சியையும் தயவு செய்து ஏற்க மாட்டார்கள். மன்னரின் கவலைகளை எதிர்த்த சகுனி பாண்டவர்கள் தனது கட்சியுடன் ஈடுபட வேண்டிய கட்டாயமில்லை என்று உறுதியளித்தார். நாங்கள் அவர்களை தேட வரவில்லை என்று அவர் கூறினார். எங்கள் நோக்கம் எங்கள் கால்நடைகளை பராமரிப்பதும் அவற்றின் கன்றுகளை குறிக்கவும் மட்டுமே. நாங்கள் எந்த தீங்கும் செய்யவில்லை, எந்த மோதலையும் தவிர்க்க மாட்டோம். மன்னர் திருதராஷ்டிரர் கீழ்க்கப்பட்டார். ஆனால் இறுதியில் துரியோதனின் படையெடுப்புக்கு அனுமதி அளித்தார். தயக்கத்துடன் மன்னரின் ஆசீர்வாதத்துடன் இளவரசர் துரியோதனன், கர்ணன், துசாசனா, சுவாலாவின் மகள் மற்றும் பல சகோதரர்கள் அடங்கிய ஒரு பெரிய பரிவாரத்துடன் வைரவனா ஏரியை நோக்கி புறப்பட்டார். இளவரசரை ஆயிரக்கணக்கான வீரர்கள், வணிகர்கள், வாடுகள் மற்றும் வர்த்தகர்கள் சூழ்ந்திருந்தனர். அவர்கள் அவரை மிகுந்த உற்சாகத்துடன் காட்டில் பின்தொடர்ந்தனர். அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது திரளான குரல்களும் கவகங்களில் கைதட்டல்களும் சேர்ந்து சுடிக்குன்றம் சட்டத்தால் காற்று நிரம்பி வழிந்தது. காற்று தானாகவே உயிர் பெற்றது போல் இருந்தது. அது ஒரு காது கேளாக கொந்தளிப்பை உருவாக்கியது. அது நிலத்தில் எதிரொலித்தது. இறுதியாக பல நாட்கள் பயணத்திற்கு பிறகு துரியோதனனின் குழு வைரவனா ஏரியை அடைந்தது. இளவரசர் ஏரியிலிருந்து 4 மைல் தொலைவில் குடியிருப்புகளை எடுத்துக்கொண்டார். அவரை சுற்றி அவரது குடும்பத்தினர் மற்றும் இந்த பிரமாண்டமான சாசத்தில் அவருடன் வந்த முடிவற்ற மக்கள் கூட்டம். காட்டின் மீது சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. நிலப்பரப்பில் ஒரு சூடான ஆரஞ்சு ஒளியை செலுத்தியது. தனது கால்நடை நிலையங்களுக்கு சரியான இடத்தை கண்டுபிடிப்பதில் உறுதியாக இருந்த மன்னர் துரியோதனன் காடுகளின் வழியாக பல நாட்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார். இறுதியாக உயரமான மரங்கள் மற்றும் குழி, அருவி ஆகியவற்றால் சூழப்பட்ட ஒரு அழகான இடத்தை கண்டார். அவரது உதவியாளர்கள் தங்கள் ராஜாவை மகிழ்விக்க ஆர்வமாக இருந்தனர். விரைவில் அவருக்கு ஒரு கவர்ச்சிகரமான இருப்பிடத்தை கட்டும் பணியை தொடங்கினர். அவர்கள் வேலை செய்யும் போது காற்றில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்த பசுமையான புல் மற்றும் துடிப்பான காட்டுப்பூக்கள் மீது துரியோதனின் கண்கள் அலைந்து திரிந்தன. தூரத்தில் தனது கால்நடைகள் அமைதியாக மேய்வதையும் அவற்றில் கோற்றுகள் மங்கலான வெளிச்சத்தில் ஒளிர்வதையும் அவர் கண்டார். திருப்தியுடன் ஒவ்வொரு விலங்கையும் ஆய்வு செய்யத் தொடங்கினார். அவற்றின் கைகால்களையும் அடையாளங்களையும் மிகுந்த கவலத்துடன் சரிபார்த்தார். ராஜாவின் பணி வெறுமனே தலைகளை எண்ணுவது மட்டுமல்லாமல், எந்த கன்றுகளை அடக்க வேண்டும், எந்த கன்றுகள் தங்கள் குழந்தைகளை இன்னும் பராமரித்து வருகின்றன என்பதை கண்டறிவதும் ஆகும். அவர் வேலை செய்யும் போது அவரது உதவியாளர்கள் தங்குமிடத்தின் முன்னேற்றத்தை பற்றிய செய்தியை அவருக்கு கொண்டு வந்தனர். விரைவில் சுத்தியல்களின் சத்தம் ஒலித்தது. புதிதாக வெட்டப்பட்ட மரத்தின் வாசலை காற்றை நிரப்பியது. சூரியன் அடிவாளத்திற்கு கீழே மூழ்கிய போது துரியோதனின் படைகளும் குடிமக்களும் திருவிழாவில் பங்கேற்க ஆர்வத்துடன் காட்டில் இருந்து வெளியே வரத் தொடங்கினர். மன்னர் தனது காத்திருக்கும் பெண்களால் சூழப்பட்டு செல்வத்தையும் உணவையும் அவர்களுக்கு விநியோகித்தார். அவரது தாராள மனப்பான்மையும் மகிழ்ச்சியும் தொற்றுநோய் ஏற்படுத்தியது. சிரிப்பு மற்றும் இசையின் ஒளி காட்டை நிரப்பியது. பாடுவதிலும் நடனமாடுவதிலும் திறமையான மேய்ப்பர்கள் தங்கள் திறமைகளால் கூட்டத்தை மகிழ்வித்தனர். ஆனால் துரியோதனின் இன்பத் தேடல் அதன் சவால்கள் இல்லாமல் இல்லை. அவர் காட்டில் ஆழமாக செல்லும்போது அவர் கடுமையான மிருகங்களை எதிர்கொண்டார்கள். புலிகள், எருமைகள், மான்கள் மற்றும் கரடிகள். அவை அவரது வில்வீரர்கள் விரைவாக அனுப்பி வைத்தன. ராஜா எப்போதும் வேட்டைக்காரன் துரத்தலின் சீர்ப்பில் மகிழ்ச்சி அடைந்தார். அவரது அமுரல் தனது இரையை வீழ்த்தும்போது சரியாக பரந்த நாட்கள் செல்ல செல்ல துரியோதனனின்
பரிவாரத்தினர் அதன் அழகு மற்றும் அமைதிக்கு புகழ்பெற்ற புனித இடமான பெய்தவனார் ஏரியை நோக்கி சென்றனர். ஊக்கும் மலர்களின் இனிமையான வாசனையால் காற்று விரம்பியது. மரத்திலிருந்து மரத்துக்கு தேனீக்கள் ஒலிப்பது ஒரு இனிமையான வெள்ளிசையை உருவாக்கியது. ராஜாவின் ஊர்வலம் ஒரு அதிர்ச்சியூட்டும் காட்சியை சந்தித்தது. சூரிய ஒளியில் உருகிய பங்கத்தால் போல ஒளிரும் ஏரிதானால் அவர்களின் வருகை அதன் சிக்கல்கள் இல்லாமல் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஏரியை நெருங்கிய போது காந்தர்வர்களின் ஒரு குழுவான இசைக்கலைஞர்கள் மற்றும் நடனக் கலைஞர்கள் எங்கிருந்தும் தோன்றி அவர்களின் பாதையை தடுத்தனர். காந்தர்வர்களின் மன்னர் அவரது அப்சரர்கள், பெண் உதவியாளர்கள் மற்றும் கடவுள்களின் மதங்களுடன் ஏரியில் அழகையும் அமைதியையும் அனுபவிக்கும் நோக்கத்துடன் ஏற்கனவே தங்களுக்கு உரிமை கோரியிருந்த துரியோதனின் உதவியாளர்கள் இந்த செய்தியுடன் அவரிடம் திரும்பினர். மன்னர் தடையின்றி காந்தர்வர்களை அடிபணிய செய்ய தனது மிகவும் திறமையான போர் வீரர்களின் குழுவை அனுப்பினார். ஆனால் வான இசைக்கலைஞர்கள் அப்படி இருக்கவில்லை. காட்டின் மையப்பகுதியில் சித்திரசேனலின் புத்திசாலித்தனமான கட்டளையின் கீழ் துரியோதனன் தலைமையிலான குறு சிப்பாய்களுக்கும் காந்தர்வர்களுக்கும் இடையே ஒரு மாபெரும் போர் மூண்டது. குறு வீரர்கள் ஆத்திரம் மற்றும் ஆணவத்தால் தூண்டப்பட்டு காட்டுக்குள் வாழ்ந்த தெய்வீக உயிரினங்களின் விருப்பத்தை எதிர்க்க முயன்றனர். குறு வீரர்கள் காட்டின் வாயில்களை நோக்கி முன்னேறிய போது காந்தர்வர்களிடமிருந்து ஒரு மென்மையான எச்சரிக்கையை அவர்கள் எதிர்கொண்டனர். மேலும் முன்னேற வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஆனால் துரியோதனின் நாட்கள் வார்த்தைகளால் மட்டும் திசைதிருப்பப்படாமல் அழுத்தப்பட்டனர். அவர்களின் போர்க்கூக்குரல்கள் மரண வழியாக எதிரொலித்தன. காந்தர்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சித்திரசேனாவின் பின்னால் அணிதிரண்டு போருக்கு தயாராகினர். இரு படைகளும் மோதிக்கொண்ட போது காட்டில் எது மீது ஏற்பட்ட மோதல் எதிரொலித்தது. சூப்டாவின் மகன் கதன் குழப்பத்தின் மத்தியில் உயரமாக நின்றார். காந்தர்வலுக்கு பிறகு காந்தர்வலை வீழ்த்தும் போது அவரது அம்புகள் வேகமாகவும் உண்மையாகவும் பறந்தன. அவரது கையின் இலகுவான தன்மையும் வில்லின் திறமையும் நூற்றுக்கணக்கான வான போர் வீரர்களை வீழ்த்த அனுமதித்தது. ஆனால் அவர்கள் அலைகளில் அலைந்து கொண்டிருந்தனர். அவர்களின் எண்ணிக்கை முடிவற்றதாக தோல்வியது. போர் படங்கிய போது பூமியே போராளிகளின் காலடியில் நடுங்குவது போல் தோன்றியது. இளவரசர்களான துரியோதனனும் சகுனியும் துஷாசனனும் தங்கள் தலைமையில் கணனுடன் புறப்பட்டனர். அவர்களின் தரங்கள் கருடலின் இறக்கைகளைப் போல காட்டில் இடிமுழக்குகின்றன. அவர்கள் ஒன்றாக சண்டையில் இறங்கினர். காந்தவ விருந்தினரை நசுக்க தீர்மானித்தனர். ஆனால் தன்னைப் போலவே புத்திசாலியாகவும் சக்தி வாய்ந்தவராகவும் இருந்த சித்ராசேனா அவ்வளவு எளிதில் தோற்கடிக்கப்பட மாட்டார். குரு வீரர்களை ஒரு மறைப்பைப் போல சூழ்ந்திருந்த ஒரு மாயை அவர் தனது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக அழைத்தார். அவர்களின் புலன்கள் சுழது கொண்டிருந்தன. அவர்களின் மனங்கள் தெய்வீர மன்னரின் மந்திரத்தால் மூடப்பட்டிருந்தன. மேலும் அவர்கள் குழப்பத்தில் தவறி விழுந்தனர். கந்தர்வர்கள் தங்கள் பிடியில் வெற்றியை உணர்ந்து புதிய வீரியத்துடன் முன்னேறினர். குரு விருந்தோம்பால் தலைமையற்ற மற்றும் திசை திருப்பப்பட்ட தடுமாற தொடங்கியது. போர் வீரர்கள் களத்திலிருந்து தப்பி ஓடும்போது பீதி ஏற்பட்டது. போரில் அலைகளை எதிர்த்து உறுதியுடுகின்ற ஒரு சில துணிச்சலான ஆத்மாக்களை மட்டுமே விட்டுச் சென்றனர். இவர்களுள் கர்ணன், சூரியனின் சந்ததி, ஒரு மலை சிகரமாக அசையாமல் இருந்தார். அவருக்கு ஏற்பட்ட காயங்கள் இருந்த போதிலும் அவரது இதயம் அசையாமல் இருந்தது. துரியோதனனும் சகுனியும் எண்ணற்ற அடிகளின் அடையாளங்களை கொண்டிருந்தாகும் அவருடன் இணைந்து போராடினர். காந்தர்வர்கள் சூத்திரி மகனை கொல்ல தீர்மானித்தனர். சூரிய ஒளியில் ஒளிரும் வாள் மற்றும் ஈட்டிகளுடன் அவை சுற்றி எல்லா பக்கங்களிலிருந்தும் மூடியிருந்தன போல் அதன் உச்சக்கட்டத்தை எட்டியதும் கர்ணன் தனது சிதைந்த ரதத்திலிருந்தும் வாள் மற்றும் கேடயத்திலிருந்தும் தயாராக குதித்தார். அவர் தனது உயிரை பணயம் வைத்து தப்பி ஓடும்போது குதிரைகளை முன்னெடுத்து செல்லுமாறு வலியுறுத்தி விகர்ணாவின் காரில் ஏறினார். அவர் புறப்பட்டதைத் தொடர்ந்து அழிவு மற்றும் விரக்தியின் ஆதையை விட்டு சென்றார். காந்தர்வர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் சோர்வடைந்தனர், வெளிப்பட்டனர். குரு இராணுவம் குழப்பத்து தப்பியோடிய போது சூரியன் போர்க்களத்தில் விழுந்தது. மன்னர் துரியோதனன் இருப்பினும்
தன்னை சுற்றியுள்ள குழப்பங்களுக்கு மத்தியிலும் தனது உறுதியை அசைக்காமல் உறுதியாக நின்றார். காந்தர்வர்களின் சக்தி வாய்ந்த படை அவை நோக்கி விரைந்தாலும் அவர் தனது பதவியை கைவிட மறுத்தார். எதிரி நெருங்கிய போது துரியோதனன் அம்புகளின் நீரோட்டத்தை கட்டழித்துவிட்டு போர்க்களத்தில் தங்கள் கொடிய பாதை பொழிந்தார். ஆனால் காந்தர்வர்கள் எது ஆலங்கட்டி மழையால் துணிந்து போகாமல் மன்னரை பிடிக்க தங்கள் உறுதியை வலியுறுத்தினர். தங்கள் அம்புகளால் அவர்கள் துரியோதனின் ரதத்தை முறையாக அழித்து அதன் நுகம் தண்டு பெண்டர்கள் மற்றும் கொடி கம்பங்களை வைக்கோலால் செய்யப்பட்டதைப் போல வெட்டின. துரியோதனின் தேரோட்டியும் குதிரைகளும் உயிரற்ற நிலையில் தாயில் விடும் வரை காந்தர்வர்களின் இடைவிடாத தாக்குதல் தொடர்ந்தது. மன்னவே பூமியில் வீசப்பட்டார். அவரது கசல்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. குரு வம்சத்திற்காக அனைத்தையும் இறந்துவிட்டதாக தோன்றியது. ஆனால் விதிக்கு வேறு திட்டங்கள் இருந்தன. தளராத வலிமை கொண்ட போராளியான சித்தாசேனா துரியோதனனை நோக்கி விரைந்து சென்று அவரை கிட்டத்தட்ட நசுக்கியதாக தோல்விய ஒரு பிடியில் பிடித்தார். காந்தர்வர்கள் தங்கள் கைதிகளை சூழ்ந்தனர். அவர்களில் அம்புகள் அவரது பாதிக்கப்படக்கூடிய வடிவத்தில் பயிற்சி பெற்றன போது தணிந்த போது குரு ராணுவத்தின் மீதமுள்ள உறுப்பினர்கள் மீது காந்தர்வர்கள் தங்கள் காலத்தை திருப்பினர். அவர்கள் கைதியாக துசாசனார் அவரது ரதத்தின் மீது நடுங்கிக் கொண்டிருந்த ரிவின்சதி மற்றும் சித்தர் சேனாவின் சகோதர விண்டா ஆகியோரை அழைத்து சென்றனர். அரச குடும்பத்தின் பெண்களும் குழப்பத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அவர்களின் அலகல்கள் போர்க்களத்தில் எதிரொலித்தன. துரியோதனனுடன் தப்பியோடிய போர் வீரர்கள் பாண்டவர்களின் முகாமை அணுகி உதவி கோரினர். திருதராஷ்டிரரின் வலிமையான ஆயுதம் ஏந்திய மகன் காந்தவர்களால் சிறைபிடிக்கப்படுகிறார் என்று கூக்குரலிட்டனர். அவர்களை பின்பற்றுங்கள். துசாசனா, துர்விசாசதா, துமுகார் துரியா அனைவரும் சங்கிலிகளால் பிழைக்கப்பட்ட கைதிகளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள். துக்கத்திலும் விரத்தியிலும் மூழ்கிய யுதிகரின் உதவியாளர்கள் அவரது தலையீட்டிற்காக கெஞ்சினர். பீமன் என்றென்றும் கடுமையான போர் வீரர். அவர்களின் வேண்டுகோள்களுக்கு மத்தியில் உயரமாக நின்றார். அவரது வார்த்தைகள் கிண்டலால் சொட்டு சொட்டாக இருந்தன. குதிரைகள் மற்றும் யானைகளின் ஆதரவுடன் போரின் வரிசையில் அணிவகுத்து பெரும் முயற்சிகளுடன் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்பது உண்மையில் காந்தர்வர்களால் செய்யப்பட்டுள்ளது என்று அவர் அறிவித்தார். பீமனின் வார்த்தைகள் தங்கள் ராஜாவை பாதுகாப்பதில் தாங்கள் தவறியதை ஒரு கடுமையான நினைவூட்டலாக இருப்பதை அறிந்த பழைய உதவியாளர்கள் வெட்கத்துடன் தங்கள் தலைகளை தொங்கவிட்டனர். இது ஏமாற்றும் விளையாட்டை விரும்பும் ஒரு ராஜாவின் தீய ஆலோசனைகளின் விளைவாகும் என்று பீமன் தொடர்ந்தார். சத்தியற்ற ஒரு நபரின் எதிரி மற்றவர்களால் தூக்கி எறியப்படுகிறார். பீமனின் வார்த்தைகள் மேலும் வேட்டையை தூண்டும் என்று தோன்றியது போலவே யுதிஷ்டிரர் பலையிட்டார். அவரது குரல் அமைதியாகவும் இனிமையாகவும் இருந்தது. பாண்டவர்களின் முகாமின் மீது சூரியன் உதயமான போது யுதிகரின் குரல் காற்றில் எதிரொலித்தது. பாதுகாப்பு கோரி அவர்களிடம் வந்த குருக்கள் மீது அவரது வார்த்தைகள் கவலையுடனும் பொறுப்புணர்வுடனும் இருந்தன. நீங்கள் விருந்தினர்களிடம் இவ்வளவு கடுமையாக பேசுகிறீர்கள் என்று துரியோதனன் என்றும் அழைக்கப்படும் தனது சகோதர விரிகோதரரிடம் கேட்டார். அவர்கள் துன்பத்தில் உள்ளனர். நாங்கள் அவர்களை பாதுகாப்பராக சபதம் செய்தோம். யுதிஷ்டிரரின் கண்கள் அவருக்கு முன்னால் கூடிய கூட்டத்தை ஆராய்ந்தன. அவரது குரல் ஒவ்வொரு கணமும் மேலும் ஆசரமடைந்தது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான மோதல்கள் தவிர்க்க முடியாதவை என்று அவர் ஒப்புக்கொண்டார். ஆனால் எங்கள் மரியாதையை ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது. ஒரு அந்நியன் எங்களை அவமதிக்க துணிந்தால் நாங்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டோம். அவர் நிறுத்தினார். அவரது பார்வை மீண்டும் ஒரு முறை வேகோதா மீது நிலை பெற்றது. இன்னும் காந்தர்வர்களின் மன்னர் அதை செய்தார். துரியோதனனை சிறைப்பிடித்து எங்கள் குடும்பத்தின் பெண்களை அவமதித்தார். அவர் தொடர்ந்து பேசுகையில் யுதிஷ்டிரனின் குரல் கோபத்தில் உயர்ந்தது. எங்கள் குடும்ப மரியாதை ஆபத்தில் உள்ளது. அது மிதிக்கப்படும் வரை எங்களால் வெறுமனே நிற்க முடியாது. அவர் கூடியிருந்த போர் வீரர்களை நோக்கி சுட்டி காட்டினார். அவரது வார்த்தைகள் நம்பிக்கையுடன் சுட்டுகின்றன. எழுந்திருங்கள் சகோதரர்களே, எங்கள் பாதுகாப்பை கோரியவர்களை காப்பாற்றுவதற்காக நீங்கள் ஆயுதம் ஏந்தி கொண்டு சவாரி செய்யுங்கள். அர்ஜுனன், நகுலன், சகாதேவர் மற்றும் நீங்கள் தலைமை தாங்குவதன் மூலம் நீங்கள் காந்தர்வர்களை வெல்வீர்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. யுதிஷ்டிரர் பேசி முடித்ததும்
சபையில் ஒரு சம்மதத்தின் முணுமுணுப்பு ஏற்பட்டது. பிரிகோடரின் முகம் உறுதியாக இருந்தது. அவர் தனது சகோதரரின் வார்த்தைகளுக்கு இணங்க தலையே அசைத்தார். அர்ஜுனன் எப்போதும் போர் வீரன் அடுத்ததாக உறுதியான குரலில் பேசினார். காந்தர்வர்கள் நம் உறவினர்களை அமைதியாக விடுவிக்காவிட்டார் பூமி இன்று அவர்களின் இரத்தத்தை குடிக்கும் என்று சபதம் செய்தார். வீரர்கள் போருக்கு தயாராகி கொண்டிருந்த போது கூட்டம் ஆரவாரம் மற்றும் குக்குரல்களின் கூட்டமாக வெடித்தது. கானவர்களின் மன்னருக்கு எதிராக சவாரி செய்ய தயாராக அவர்கள் தங்கள் ரதங்களில் ஏறிய போது மோதும் எஃகு சத்தம் காற்று எதிரொலித்தது. தனது சகோதரர்கள் தங்கள் குடும்பத்தின் மரியாதையை நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருப்பதை அறிந்த யுதிஷ்டிரர் அவர்கள் பெருமையுடனும் நோக்கத்துடனும் செல்வதை பார்த்தார். போருக்கு தயாராக இருந்த போர் வீரர்கள் புறப்பட்ட போது வைசமாயனர் அந்தைய நிகழ்வுகளை நினைவு கூற மீண்டும் ஒரு முறை முன்னேறினார். யுதிஷ்டிரரின் வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் கௌரவர்களை விடுவிப்பதாக உறுதிமொழி எடுத்தான். அவனுடைய சகோதரர்களும் அவனை பின்பற்றினர். அவர் தொடர்ந்து பேசும்போது முதிய முனிவரின் குரல் மென்மை அடைந்தது. எனவே தங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியுடன் பாண்டவர்கள் காந்தர்வர்களின் ராஜாவை எதிர்கொள்ள விரைந்தனர். அந்த தருணத்தில் யுதிஷ்டிரரின் வார்த்தைகள் அவரது சகோதரர்களுக்குள் ஒரு நெருப்பை தூண்டில் உறுதிப்பாடு மற்றும் விசுவாசத்தின் சுட. சூரியன் காட்டில் விழுந்து கூடியிருந்த போர் வீரர்கள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. வைசம்பாயனனின் வார்த்தைகள் வரவிருந்த போருக்கு களம் அமைத்தன. பாண்டுவின் சக்தி வாய்ந்த மகன்களான பாண்டவர்கள் மகிழ்ச்சியுடன் முகங்கள் பிரகாசத்துடன் இருந்து நின்றனர். கடுமையான போர் வீரரான பீம்சேனா தூய தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தங்கள் ஊடுருவ முடியாத காசத்தை அணிந்து கொண்டு சூரிய ஒளியில் ஒளிரும் வான ஆயுதங்களை பிடித்து கொண்டு தாக்குதலுக்கு தலைமையை தாங்கினார். அவர்கள் தங்கள் பதங்களில் ஏறியபோது தங்கள் குதிரைகளின் குளம்புகள் பூமியை தாக்கும் போது பாண்டவர்கள் எரிய தயாராக இருந்த நெருப்பை போல இருந்தனர். நெருங்கிக் கொண்டிருந்த புயலை உணர்ந்து குரு இராணுவம் இடி முழக்கத்தை கேட்டது. கடவுள்களுக்கு ஒரு சவால் போர்க்காட்டில் எதிரொலித்தது. காந்தர்வர்கள் அந்த வானத்தின் இளைஞர்கள் வெற்றியால் பிரகாசித்தனர் மற்றும் போருக்கு ஆர்வமாக இருந்தனர். பாண்டவர்களின் அச்சமற்ற முன்னேற்றத்தை பார்த்தனர். சூரிய ஒளியில் ஒளிரும் அவர்களின் தெய்வீக காசமான காண்டர்வர்கள் போர் வரிசையாக நின்றனர். அவர்களின் முகங்கள் உறுதியுடன் இருந்தன. ஆனால் எதிரிகளை துன்புறுத்திய அர்ஜுனன் துரியோதனனையும் அவரது குழுவினரையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தி சமாச வார்த்தைகளால் அவர்களை உரையாற்றிய போது அவர்கள் சத்தமாக சிரித்தனர். அவர்களின் குரல்கள் காற்றில் சுமந்து செல்கிற அவர்களில் ஒருவர், குழந்தையே, நாம் யாருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறோமோ, யாருடைய ஆட்சியின் கீழ் நாம் மகிழ்ச்சியுடன் வாழ்கிறோமோ ஒருவர் மட்டுமே இந்த உலகத்தில் இருக்கிறார் என்று பதிலளித்தார். ஒருவர் மட்டுமே நமக்கு கட்டளையிடுவது போல் நாம் எப்போதும் செயல்படுகிறோம். அவர்களின் வார்த்தைகள் அவர்களின் தெய்வீக மன்னரின் ஆதிக்கத்திற்கு ஒரு சான்றாக இருந்தன. மேலும் அர்ஜுனன் அவர்களை வற்புறுத்த வேண்டுமானால் அவர் கவனமாக நடக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்த அவனஞ்சேரின் கண்கள் உறுதியுடன் காந்தவர்களிடம் பதிலளித்த போது பிற மக்களின் மனைவிகளுடனான இந்த தொடர்பு மற்றும் மனிதர்களுடனான இந்த விரோதமான மோதல் இரண்டும் காந்தவர்களின் ராஜாவில் கண்டிக்கத்தக்கவை, அவருக்கு பொருத்தமானவை அல்ல. எனவே திருதராஷ்டிரரின் இந்த மகன்கள் அனைவரும் மிகுந்த ஆற்றலை கொண்டுள்ளனர் என்று அவர் கூறினார். அவரது குரல் ஒரு எச்சரிக்கையை தொனியை எடுத்துக்கொண்டது. நீதிமானான மன்னர் யுதிஷ்டிரனின் கட்டளையின்படி இந்த பெண்களையும் விடுவீங்கள். ஆனால் காந்தர்வர்கள் இணங்க மறுத்த போது அர்ஜுனனின் பொறுமை குறைந்து போனது. ஒரு விரைவான ஏக்கத்துடன் அவர் தனது வில்லை இழுத்து வான போர் வீரர்கள் மீது கூர்மையான கோணங்கள் கொண்ட வான் அலைவரிசைகளின் மழை பொழிந்தார். பாண்டவர்களும் காந்தர்வர்களும் கடுமையான மற்றும் இடைவிடாதர பரிமாற்றத்தில் அடிகளை பரிமாறிக்கொண்டனர். இரு படைகளும் மோதிக்கொண்டபோது பூமி நடுங்கியது. அவற்றில் அம்புகள்
ஒரு புயலைப் போல அடர்த்தியாகவும் வேகமாகவும் பறந்தன. அதிமனின் நோக்கம் உண்மைதான். அவரது அம்புகள் கோதுமையை வெட்டும் கத்தியைப் போல காந்தர்வர்களின் கவசத்தை துளைத்தன. ஆனால் வான போர்வீரர்கள் அடிபணிய மறுத்தனர். தங்கள் சொந்த அம்புகள் சமமான கொடூரத்துடன் பதிலடி கொடுத்தன போல் தீவிரமடைந்த போது காடு உயிர்ப்புடன் இருப்பதாக தோன்றியது. அதன் மரங்கள் காலப்போக்கில் அசைன்ற. கடவுள்களின் சாம்ராஜ்யத்தில் பாண்டுவின் புகழ்பெற்ற மகன்களான பாண்டவர்களுக்கும் வானத்திலிருந்து வந்த சக்தி வாய்ந்த வீரர்களான காந்தர்வர்களுக்கும் இடையே ஒரு தெய்வீக போர் மூண்டது. தங்க மாலைகளில் பிரகாசித்து மான ஆயுதங்களுடன் காந்தர்வர்கள் ஒரு புயல் போல பாண்டவர்களின் மீது இறங்கினர். கணக்கான காந்தவர்கள் அர்ஜுனன், பீமன், நகுலன், சலதேவன் ஆகியோரை சூண்டனர். அவர்களின் அம்புகள் அவர்கள் மீது வெள்ளத்தைப் போல மழை பொழிந்தனர். ஆந்தவர்களின் எண்ணிக்கையால் தூண்டப்பட்ட அர்ஜுனன் தனது வான ஆயுத களஞ்சியத்தை கட்டவிழ்த்துவிட தயாரானார். ஒரு பெரிய கதனையுடன் அவர் முன்னோக்கி சென்றார். அவரது அத்திய ஆயுதம் நெருப்பு கோபத்துடன் எரிந்தது. பல்லாயிரக்கணக்கான காந்தர்வர்கள் தங்கள் மரணத்திற்கு தள்ளப்பட்டனர். எதிர்கால இலைகளைப் போல சாம்ராஜ்யத்திற்குள் மறைந்தனர். மனிதர்களில் அந்த வலிமையான போர்வீரரான பீமனும் அவரது கூர்மையான அம்புகள் கோதுமை மூலம் ஒரு கத்தியைப் போல காந்தர்வர்களின் அணிகளில் வெட்டிக்கொண்டே போரில் சேர்ந்தார். மாத்தியின் சக்தி வாய்ந்த மகன்களான நகுலனும் சகதேவனும் நூற்றுக்கணக்கான காந்தர்வர்களை படுகொலை செய்தபோது அவர்களின் விழுகள் பயங்கரமான துல்லியத்துடன் பாடி வீரியத்துடன் போராடினர் போல் தொடங்கிய போது கந்தர்வர்கள் வானத்தில் உயரத் தொடங்கின. துரியோதனனையும் கர்ணனையும் தங்களுடன் அழைத்து சென்றனர். ஆனால் அர்ஜுனன் தனது கண்களை அவர்கள் மீது நிலைநிறுத்தி அம்புகளின் வலையை அவற்றை சுற்றி நகர்த்தி அவற்றை ஒரு குண்டில் பறவைகளைப் போல சிக்க வைத்தான். காந்தர்வர்கள் கத்தியையும் கற்றலையும் அகலமார் வாள்களையும் ஒழிந்தனர். ஆனால் மிகவும் திறமையான ஆயுதங்களை கொண்ட அர்ஜுனன் அவர்களின் தாக்குதலை திறமையாக தடுத்தார். விரை வடிவ அம்புடன் அவர் காந்தர்வர்களின் கைகால்களை நொறுக்கத் தொடங்கினார். தலைகள், கைகள் மற்றும் கால்களை கற்களின் ஆங்கட்டி மலையைப் போல மேலே இருந்து கீழே தள்ளினார். தங்கள் தோழர்கள் தங்கள் முன் வீழ்வதைக் கண்ட எதிரிகள் பீதி அடைந்தனர். அர்ஜுனன் தனது ஸ்துனகனன், இந்திரயாரன், சவோலா, அவ்யா, சவுமிய ஆயுதங்களை கட்ட வீழ்த்துவிட்ட போது போர் அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இந்த வான ஆயுதங்களின் நெருப்பு சக்தியால் நுகரப்பட்ட காந்தவர்கள் சாக்காவின் இடிமுழக்கத்தால் எரிந்த திதியின் மகன்களைப் போல வெறிதும் பாதிக்கத் தொடங்கினர். காந்தர்வர்களின் மன்னரான சித்தாசேனா ஒரு வலிமையான கதையுடன் அர்ஜுனனை நோக்கி விரைந்தார். ஆனால் பிந்தையவர் தனது அம்புகளால் அதை 7 துண்டுகளாக உடைத்தார். கோபமடைந்த சித்தாசேனா பார்வைக்கு மறைந்து அர்ஜுனனுடன் சண்டையிடத் தொடங்கினார். ஆனால் பாண்டவ போர்வீரர் தனது மான ஆயுதங்களால் அவரை தாக்கினார் போல் தணிந்தபோது சித்தர்சேனா சோர்வாக ஆனால் உடைக்கப்படாமல் தன்னை வெளிப்படுத்தினார். கோபத்தால் நிரம்பிய அர்ஜுனன் தனது ஆயுதங்களை திரும்ப பெற்று போரை நிறுத்திய போது, இதோ உன்னுடன் போராடும் உன் நண்பன் எனக்குள் இருக்கிறான் என்று அவர் கூச்சலிட்டார். பாண்டுவின் மற்ற மகன்களும் பின்தொடர்ந்து தங்கள் குதிரைகளை சரிபத்து தங்கள் வில்லுகளை திரும்ப பெற்றனர். இவ்வடைகளும் சிறிது நேரம் தங்கள் மீது அமர்ந்தன. காந்தர்வ விருந்தினரின் நடுவே வலிமையான வில்லனான அர்ஜுனன் சிரித்தபடி சித்தாசேலிடம், வீரனை கௌரவர்களை தண்டிப்பதில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சுயோதனனும் அவரது மனைவிகளும் ஏன் தண்டிக்கப்பட்டனர் என்று கேட்டான். அதற்கு பதிலளித்த சித்தாசேலின் கண்கள் நம்பிக்கையுடன் விண்ணில. தானஞ்சயனை, துரியோதனின் தீய நோக்கங்களைப் பற்றி நான் அறிந்தேன். அவனும் கவனும் உன்னை பரிகாசத்தில் போராடும் திரௌபதியை பரிகாசம் செய்ய இங்கு வந்தார்கள். அவர்கள் உன்னை துயரத்தில் பார்க்க விரும்பினர். ஆனால் வானங்களின் இறைவன் அவர்களின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அவர்களை தனக்கு முன் கொண்டு வர சொன்னார். சித்தாசேனாவின் குரல் அதிகாரத்துடன் உயர்ந்தது. அவர் தொடர்ந்தார், உன்னையும் உன் சகோதரனையும் எந்த விலையினும் பாதுகாக்க அவர் எனக்கு அறிவுறுத்தினார். ஏனென்றால் நீ அன்பான நண்பர்கள் மற்றும் சீடர்கள் அர்ஜுனனின் பேச்சை கேட்டதும் அவர் மென்மையாகிவிட்டார்.
அவர் சித்தாசேனா பக்கம் திரும்பி, உனக்கு பிடித்திருந்தால் மன்னன் யுதிஷ்டிரனின் கட்டளையின்படி நீதிமானாகிய சுயோதனனை விடுதலையாக்குங்கள், ஏனெனில் அவர் எங்கள் சகோதரர் என்று கூறினார். ஆனால் சித்தாசேனா தலையை அசைத்தார். அவரது கண்கள் மறுப்பாலிருந்தன. இந்த பாவமான துயரம் எந்த இரக்கத்துக்கும் தகுதியற்றது. அவர் உங்கள் சகோதரர் மற்றும் கிருஷ்ணர் இருவரையும் ஏமாற்றிவிட்டார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவுடன் என்ன செய்வது என்று மன்னர் முடிவு செய்யட்டும். அவர்கள் அனைவரும் யுதிஷ்டிரனின் வருகைக்கு வந்தபோது காட்சி மாறியது. சித்தசேனா துரியோதனின் செயல்களை நினைவு கூர்ந்தார். அஜாசத்ரு கவனமாக கேட்டார். கதை முடிந்ததும் அஜாசத்ரு காந்தர்வர்களின் கருணைக்காக அவர்களை பாராட்டினார். கௌரவர்களை விடுவித்தார். மன்னர் அவர்களை பாராட்டினார். துரிதராஷ்டிரரில் பொல்லாத மகனை அவரது ஆலோசகர்கள் மற்றும் உறவினர்களுடன் நீங்கள் கொள்ளவில்லை என்பது எங்களுக்கு அதிர்ஷ்டம். இந்த கருணை செயல் எங்கள் குடும்பத்தின் மரியாதையை காப்பாற்றியது. உங்களை பார்ப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யுதிஷ்டிரனின் நன்றியை ஏற்றுக்கொண்ட காந்தர்வர்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர்கள் அப்சராக்களுடன் புறப்பட்டு சென்றனர். ஒரு நல்லிணக்க காட்சியை விட்டு சென்றனர். வானங்களின் இறைவன் தோன்றினார். வீழ்ந்த காந்தர்வர்களை தெய்வீக அமிர்தத்துடன் உயிர்ப்பித்தார். பாண்டவர்கள் தங்கள் உறவினர்களை விடுவித்து வெற்றியை பெற்ற பிறகு அவர்கள் மீது ஒரு நிம்மதி கழுவப்பட்டதை உணர்ந்தனர். அவர்கள் குருக்களையும் தங்கள் மகன்களையும் மனைவியர்களையும் வணங்கிக் கொண்டிருந்தபோது காற்று வேறொரு உலர ஒளியால் நிரம்பி இருந்தது. யுதிஷ்டிரன் துரியோதனிடம் அன்பும் அக்கறையும் நிறைந்த வார்த்தைகளை சொன்னான். குழந்தையே, இனி ஒருபோதும் இது போன்ற அவசர செயல்களை செய்யாதே. மகிழ்ச்சியால் ஒரு கசப்புணர்வு ஒருபோதும் வராது. குரு இனத்தின் மகனே, உன் சகோதரர்கள் அனைவருடனும் மகிழ்ச்சியாக இரு. மனச்சோர்வுக்கோ மகிழ்ச்சியற்ற தன்மைக்கோ அடிபணியாமல் நீ விரும்பியபடி உன் தலையகருக்கு திரும்பி செல்லுங்க. துரியோதனின் முகம். மன்னர் யுதிஷ்டிரரின் படைகள் அஸ்தினபுரத்தை நோக்கி அணிவகுத்து சென்றபோது சூரியன் நீண்ட காலமாக அடிவானத்தில் மறைந்து நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற பிரகாசத்தை செலுத்தியது. அவர்களில் திருதராஷ்டிரரின் மகன் துரியோதனனும் இருந்தார். அவரது தலை வெட்கத்தில் தொங்கியது. அவரது இதயம் துக்கத்தால் கலத்தது. ஒரு காலத்தில் பெருமை மிக்க இளவரசர் பாண்டவின் மகன்களால் தோற்கடிக்கப்பட்டார். இப்போது அவர் தனது நகரத்திற்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவரது மீதமுள்ள படைகளுடன் அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது தனது தோல்வியையும் தனது உறவினர்களின் இழப்பையும் பற்றிய எண்ணங்களால் மன்னரின் மனது நொறுங்கியது. போர்களில் அவர் போராடி வெற்றி பெற்றார், ஆனால் இறுதியில் தோல்வி அடைந்தார் என்று நினைத்தார். அவர்கள் கடந்து சென்ற பகுதி பசுமையாகவும் இருந்தது. புட்கள் காற்றில் மெதுவாக அசைந்தன. அருகிலுள்ள நீரோடைகளிலிருந்து தண்ணீர் பாய்ந்தது. அவரை சுற்றிலுள்ள அலறி இருந்த போதிலும் துரியோதனின் ஆவி நசுக்கப்பட்டது. நீண்ட மற்றும் தடிலமான பயணத்திற்கு பிறகு மன்னர் இறுதியாக முகாமை அமைக்க பொருத்தமான இடத்திற்கு வந்தார். அவரது யானைகள், கார்கள், குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆகியவை எல்லா இடங்களிலும் நிறுத்தப்பட்டு ஒரு வலிமையான தற்காப்பு சுற்றளவை உருவாக்கின. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கிய போது இளஞ்சிவப்பு மற்றும் ஊதா நிற நிழல்களில் வானத்தை வீசிய போது துரியோதனன் மென்மையான நெருப்பு ஒளியால் ஒளிரும் உயரமான படுக்கையில் குடியேறினார். அப்போதுதான் கர்ணன் அவரை நெருங்கினார். அவளது முகம் உற்சாகத்துடனும் பெருமையுடனும் பிரகாசித்தது. கர்ணன், காந்தாரியின் மகனே, நீங்கள் உயிருடன் இருப்பது அதிர்ஷ்டம். நாங்கள் மீண்டும் ஒருமுறை சந்தித்தோம் என்று கூறினார். அவர் ஒரு கடவுளிடம் பேசுவது போல் கிட்டத்தட்ட மரியாதைக்குரிய தொனியில் பேசினார். கண்ணீர் மற்றும் சோர்வு ஆகியவற்றால் சிவந்திருந்த துரியோதனனின் கண்கள் நன்றியும் சோகமும் கலந்த கலவையுடன் கர்ணனை நோக்கிலகலன் தொடர்ந்தார். நல்ல அதிர்ஷ்டம் என்னவென்றால், நீங்கள் விருப்பப்படி எந்த வடிவத்தையும் எடுக்கக்கூடிய காந்தர்வர்களை வென்று விட்டீர்கள். மேலும் குரு இலத்தின் மகனே, நல்ல அதிர்ஷ்டத்தால் மட்டுமே உங்கள் சகோதரர்கள், சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் அனைவரும் தங்கள் எதிரிகளை அடிமைப்படுத்தி அந்த மோதலிலிருந்து வெற்றி பெறுவதை நான் காண முடிந்தது. அவர் ஒரு கண் எழுத்தி
தனது கண்கள் துரியோதனின் முகத்தை ஸ்கேன் செய்து மீண்டும் பேசுவதற்கு முன்பு, ஆனால் சொல்லுங்க, ஓ பாருங்க, நான் பார்க்கும் இந்த பெரிய அதிசயம் என்ன, நீங்களும் உங்கள் சகோதரர்களும் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உங்கள் மனைவிகள் படைகள் மற்றும் வாகனங்களுடன் அந்த மனிதநேயமற்ற மோதலிலிருந்து வெளியே வாருங்கள். இன்று போரில் நீங்கள் சாதித்ததை சாதிக்கக்கூடிய மற்றொரு மனிதர் இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று கர்ணன் கூறினார். அவரது வார்த்தைகள் போற்றுதலுடனும் பிரமிப்புடனும் இருந்தன. ஆனால் பொறாமையின் அறிகுறி ஆர்வம் இருந்தன. கர்ணனின் வார்த்தைகளுக்கு பதிலளிக்கும் போது துரியோதனின் குரல் உடைந்தது. அவரது உணர்ச்சிகள் இறுதியாக நீண்ட காலமாக அவர்களை தடுத்து வைத்திருந்த அணையிலிருந்து விடுபட்ட போர்க்களத்தின் பரந்த பரப்பின் மீது சூரியன் மறைந்து சோர்வடைந்த போர் வீரர்கள் மீது ஒரு பொன்னான பிரகாசத்தை செலுத்தியது. திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் தனது படைகளுக்கு இடையில் உயரமாக நின்று தனது நம்பிக்கைக்குரிய தளபதியான ராதையாவின் மீது கண்களை வைத்தாள். உணர்ச்சியால் கனத்த குரலில், ராதையா, இன்று இங்கே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியாது என்று அவர் கூறினார். ராதையாவின் வெளிப்பாடு கேள்வியாக மாறியது. துரியோதனன் தொடர்ந்தார், என் சகோதரர்களே, என் நண்பர்களே, நாங்கள் வானத்திலிருந்து எங்கள் எதிரிகளான காந்தர்வர்களுக்கு எதிராக வீரத்துடன் போராடினோம். போர் நீண்ட காலமாக நீடித்தது. இரு தரப்பினரும் பெரும் இழப்புகளை சந்தித்தனர். ஆனால் அந்த துணிச்சலான தாந்தவர்கள் தங்கள் மாயையின் தேர்ச்சியை பயன்படுத்திய போது வானத்திற்கு ஏறி மேலே இருந்து எங்களுடன் சண்டையிட்ட போது எங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகள் குறையத் தொடங்கிய. துரியோதனின் வார்த்தைகள் ஒரு சவால் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. ராதையாவை அவருக்கு முரணாக சொல்ல துணிவது போல நாங்கள் அவர்களுடன் பொருந்தவில்லை என்று அவர் தொடர்ந்தார். அவரது குரல் துக்கத்தில் மூழ்கியது. எங்கள் தோல்வி தவிர்க்க முடியாதது. விரைவில் காந்தவர்கள், இல்ல உதவியாளர்கள், ஆலோசகர்கள், குழந்தைகள், மனைவிகள், படைகள் மற்றும் வாகனங்கள் அனைவராலும் சிறைபிடிக்கப்படுவதை கண்டோம். துரியோதனன் பேசிக்கொண்டிருக்கையில் அவருடைய சிப்பாய்கள் மற்றும் அதிகாரிகளில் ஒரு குழு அவை நெருங்கினர். அவர்களின் முகங்கள் கவலையால் பொறிக்கப்பட்டன. அவர்கள் பாண்டவர்களிடம் தப்பி ஓடினர். அவர்களில் அசைக்க முடியாத தாராள மனப்பான்மைக்கு பெயர் பெற்ற அந்த ஹீரோக்கள் அவர்களின் உதவியை நாடினர். இதோ மன்னர் துரியோதனன் என்று அவர்கள் குரல் எழுப்பினர். அவர்களின் குரல்கள் ஆசரமானவை. அவர் அவரது இளைய சகோதரர்கள், நண்பர்கள், மனைவிகள் மற்றும் முழு ஊழியர்களுடன் காந்தர்களால் வானத்தின் வழியாக சிறை பிடிக்கப்படுகிறார். தயவு செய்து உன்னதமான பாண்டவர்கள், அவரை விடுவீங்கள். குலத்தின் பெண்களை அவமதிக்க வேண்டாம். பாண்டுவின் மூத்த மகனான யுதிஷ்டிரன் அவர்களின் வேண்டுதலை கவனமாக கேட்டு அவரது கண்கள் இரக்கத்துடன் பிரகாசித்தன. அவர் தனது சகோதரர்களிடம் திரும்பி, நமது எதிரிகள் இவ்வாறு நடத்தப்படும் வரை நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் கருணையுடனும் மரியாதையுடனும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். எனவே பாண்டவர்கள் துரியோதனின் நோக்கத்திற்கு அணிதிரண்டனர். அர்ஜுனன், பீமன், வட்டையர்களான நகுரன், சகதேவன் ஆகியோர் காந்தவர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு தலைமை தாங்கினர். சண்டைக்குள் அம்புக்கு பின் அம்பை வீசும்போது அவர்களின் வில்லுகர் பாடின. காந்தர்வர்கள் வலிமையால எதிரிகள் என்றாலும் பாண்டவர்களின் துணிச்சலுக்கும் திறமைக்கும் பொருந்தவில்லை. அவர்கள் வானத்தின் வழியாக பின்வாங்கி துரியோதனின் குடும்பத்தை தங்கள் பின்னால் இழுத்து சென்றனர். போர் தணிந்த போது அர்ஜுனனின் அம்புகளின் வலையமைப்பு ஒரு வான வலை போல அடிவானத்தின் குறுக்கே பரவியது. தலைமை காந்தர்வரான சித்தாசேனா கைகலப்பிலிருந்து வெளிப்பட்டார். அவரது காசங்கள் நொறுங்கின, ஆனால் உடைக்கப்படவில்லை. அவரும் அர்ஜுனனும் அந்தான வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் கணங்களில் அவர்களின் முகங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பியிருந்தன. மற்ற பாண்டர்களும் சித்ராசேனாவை அன்புடன் வரவேற்றனர். அவரை தழுவினர். ஒரு மாபெரும் போதின் மத்தியில் திருதராஷ்டிரரின் மூத்த மகனான துரியோதனன் முன்னெப்போதும் இல்லாத ஒரு கட்டாள சூழ்நிலையில் இருந்தான்.
அவரது சகோதரர்களான பாண்டவர்கள் அவரது விசுவாசமான நண்பரான கர்ணனுடன் சேர்ந்து அவரை கைது செய்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டிருந்தனர். அவர் தனது நிலைமையைப் பற்றி சிந்திக்கையில் துரியோதனின் எண்ணங்கள் அவரது சொந்த அவமானத்தையும் துயரத்தையும் நோக்கி திரும்பிட பாண்டிய இராணுவத்தின் புகழ்பெற்ற போர் வீரரான அர்ஜுனனிடம் அவர் உரையாற்றினார். ஓ வீரனே, காந்தர்வர்களில் முதன்மையானவரே, என் சகோதரர்களை விடுதலை செய்வது உமக்கு வந்தது. பாண்டுவின் மகன்கள் உயிருடன் இருக்கும் வரை அவர்கள் அவமதிக்கப்பட முடியாது. ஆனால் துரியோதனின் வார்த்தைகள் ஆழ்ந்த விரக்தியுடன் இருந்தன. ஏனெனில் அவர் தனது சொந்த ரீதி முத்திரையிடப்பட்டதை அறிந்திருந்தார். அவர் பேசுகையில் கர்ணன் அர்ஜுனரிடமும் பாண்டவர்களிடமும் தங்கள் நோக்கங்களை வெளிப்படுத்தினார். காந்தர்வர்கள் பாண்டவர்களுடன் சேர்ந்து பின்னர் யுதிஷ்டிரரிடம் சென்றனர். அவர் துரியோதனனை சிறைப்பிடித்து வைத்திருந்தார். அவர்கள் தங்கள் திட்டங்களை அவரிடம் வெளிப்படுத்தினர். மேலும் அதிர்ச்சியூட்டும் திருப்பத்தில் துரியோதனன் தன்னை தனது எதிரிகளிடம் ஒப்படைத்ததை கண்டார். அவமானம் மற்றும் துக்கத்தால் பெருமிதமடைந்த துரியோதனன் தனது நிலைமையின் முரண்பாட்டை பற்றி சிந்தித்தார். ஒரு காலத்தில் வலிமையான போர்வீரராக இருந்த அவர் இப்போது ஒரு காலத்தில் வெறுத்தவர்களின் கருணையில் இருந்தார். அந்த மாபெரும் போரில் நான் தேர்ந்திருந்தால் அது என் வாழ்க்கையை என்ற வழியில் பெற்றிருப்பதை விட மிக சிறந்ததாக இருந்திருக்கும் என்று அவர் நினைத்தார். அவரது பெருமையை காயப்படுத்தினார். துரியோதனன் தனது இருப்பு தாங்க முடியாததாகிவிட்டது என்று உணர்ந்தார். அங்கே நின்று கொண்டிருந்த துரியோதனன் தன் எண்ணங்களில் வயங்கி தன் சகோதரன் துச்சாசனை நோக்கி திரும்பி ராஜினாமா செய்த வார்த்தைகளை பேசினான். ஓ துச்சாசனே, நான் உனக்கு சொல்லும் இந்த வார்த்தைகளை கேள் என்று சொன்னான். நான் உனக்கு கொடுக்கும் இந்த ஸ்தாபகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீ அரசராக இரு. கண்ணன் மற்றும் சுவாலாவின் மரங்களால் பாதுகாக்கப்பட்ட பரந்த பூமியை நீ ஆட்சி செய்கிறாய். ஆனால் துரியோதனின் வார்த்தைகள் தோல்வியின் உணர்வை கொண்டிருந்தன. ஏனெனில் அவர் தனது சொந்த ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார். துச்சாசனார் துக்கத்தில் மூழ்கி தரையில் விழுந்து தனது சகோதரனை மன்னிக்குமாறு கெஞ்சினார். இது ஒருபோதும் நடக்காது என்று அவர் கத்தினார். பூமி பிளவுபடலாம், வானத்தின் நிலவரை துண்டுகளாக உடைந்து போகலாம். ஆயினும் ராஜாவே, நான் உன்னை தவிர பூமியை ஒருபோதும் ஆள முடியாது. துச்சாசனா தனது சகோதரனின் காலடியில் அழுதபோது கர்ணன் அவர்களை அணுகி அவர்களுடன் நியாயப்படுத்த முயன்றார். கர்ணன், குரு இளவரசர்களே, நீங்கள் ஏன் சாதாரண மனிதர்களைப் போல துக்கத்திற்கு அடிபணிகிறீர்கள்? வெறுமனே அழுவது ஒருபோதும் துக்கமுள்ள மனிதனின் துக்கத்தை தணிக்க முடியாது. அத்தகைய நடத்தையால் எதிரியை மகிழ்ச்சி அடைய செய்யாமல் இருக்க உங்கள் உதவிக்கு பொறுமையை கூப்பிடுங்கள் என்று கேட்டான். ஆனால் துரியோதனனும் துச்சாசனும் ஆறுதல் அடையவில்லை. அவர்களின் இதயங்கள் துக்கத்தால் கலத்திருந்தன. ஒரு பெரிய துக்கத்தின் மத்தியில் மன்னர் துரியோதனன் தரையில் அமர்ந்தார். அவரது கண்கள் அடிவானத்தில் நிலைத்திருந்தன. அவரது நண்பரும் ஆலோசகருமான கணன் அவருக்கு முன்னால் நின்று ராஜாவின் விரக்தியை நியாயப்படுத்த முயன்றார். ராஜாவே, கலத் தொடங்கினார். இன்று உங்கள் நடத்தை குழந்தைத்தனமாக தெரிகிறது. ஓ வீரனே, எதிரிகளின் கொலையாளியே, நீங்கள் எதிரியால் தோற்கடிக்கப்பட்ட போது பாண்டவர்கள் உங்களை விடுவித்ததில் ஆச்சரியப்பட என்ன இருக்கிறது? கர்ணன் தன்னம்பிக்கை நிறைந்த குரலில் ராஜாவை நெருங்கி சென்றான். இலத்தின் மகனே, ராஜாவின் பிராந்தியங்களில் வசிப்பவர்கள், குறிப்பாக அவர்களில் ஆயுத தொழிலை வழிநடத்துபவர்கள், தங்கள் மன்னருக்கு தெரிந்தாலும் அவைக்கு தெரியாதாலும் மன்னருக்கு சாதகமானதை எப்போதும் செய்ய வேண்டும். அவர் தனது எண்ணங்களை சேகரிப்பது போல் ஒரு கணம் நிறுத்தினார். விரோதமான விருந்தினர்களின் அணிகளை நசுக்கும் முன்னணி மனிதர்கள் அவர்களால் தோற்கடிக்கப்பட்டு அவர்களின் சொந்த படைகளால் மீட்கப்படுகிறார்கள். கர்ணனின் வார்த்தைகள் ராஜாவுக்குள் ஏதோ ஒன்றை தூண்டிவிட்டதாக தோன்றியது. அவர் மிகுந்த ஆர்வத்துடன் பேசினார். அவரது குரல் ஒரு பெரிய நதியின் அலைகளைப் போல உயர்ந்து கீழே விழுந்தது. எனவே மன்னரே, பிராந்தியங்களில் வசிக்கும் பாண்டவர்கள் உன்னை விடுவித்திருந்தால் இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? சிறந்த மன்னர்களே, பாண்டவர்கள் நீங்கள் உங்கள் படைகளின் தலைக்கு எதிராக போரிட புறப்பட்ட போது உங்களை பின்தொடரவில்லை என்பது அவர்களின் தரப்பில் ஒரு முறையற்ற செயலாகும். கர்ணனின் வார்த்தைகளை கேட்கும்போது ராஜாவின் கண்கள் மேற்மூட்டமாக தோன்றின.
அவரது மனம் புத்திசாலித்தனத்திற்கும் விரக்திக்கும் இடையே பிளவுபட்ட ஒரு போர்க்களமாக இருந்தது. ஆனால் கர்ணன் தனது குரலை உறுதியாகவும் உறுதியளிப்பதாகவும் அழுத்திக் கொண்டார். இதற்கு முன்பு அவர்கள் உங்கள் அதிகாரத்தில் கீழ் வந்து உங்கள் அடிமைகளாக மாறினர். எனவே தைரியம், வலிமை மற்றும் போர்க்களத்திலிருந்து விலகி செல்ல இயலாமையால் அவர்கள் இப்போது உங்களுக்கு உதவ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். கர்ணன் பேசுகையில் அருகில் அமர்ந்திருந்த பாண்டவர்களை நோக்கி அவர் சைகை காட்டினார். அவர்களின் கண்கள் கீழே விழுந்தன. இதோ அவர்கள் இன்னும் உயிருடன் இருக்கிறார்கள். ராஜாவே, அவர்கள் இறக்க தீர்மானிக்கவில்லை. எல்லா உணவையும் விட்டுவிட்டனர். அவர் தனது குரலை இரக்கத்தால் நிரப்பினார். ராஜாவே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ராஜாவே, எழுந்திரு. நீ நீண்ட துக்கத்தில் மூழ்காமல் இருப்பது நல்லது. ஆனால் மன்னர் அசையாமல் நின்றார். அவரது தீர்மானம் அசையவில்லை. கர்ணனின் வார்த்தைகள் காதில் விழுந்தன. அவர் வேறு அணுகுமுறையை முயற்சிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அவர் பணிவுடன் பேசினார். அவரது குரல் பத்தியால் நிரம்பியது. ராஜாவே, நீ உணவை கைவிட்டு உன்னை கொல்ல தீர்மானித்தால் நீ மற்ற மன்னர்களுடன் வெறுமனே சிரிப்புக்குரியவனாக இருப்பார். அவர் ராஜாவின் அருகில் மண்டியிட்டார். அவரது கைகள் வேண்டுதலில் ஒன்றாக பிணைக்கப்பட்டன. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த வைசம்பாயனர் இப்போது பேசினார். இவ்வாறு கர்ணன் உரையாற்றினார். பெரும் போரின் மத்தியில் மன்னர் துரியோதனன் தனது உறுதியுடன் தரையில் அமர்ந்திருந்தான். பாண்டவர்கள் தனக்கு இழைத்த அவமதிப்பை தாங்க முடியாமல் அவர் இறப்பாரை உண்ணாவிரதம் இருக்க தேர்ந்தெடுத்தார். சுவாலாவின் தந்திரமான மகன் சகுனி ஆறுதல் வார்த்தைகளுடன் அவரை அணுகினார். குரு, இலத்தின் மகளே, நாள் உனக்காக வென்ற செழிப்பை நீ ஏன் கைவிட வேண்டும்? முட்டாள்தனத்திற்கு அடிபணிந்து இங்கு உன் வாழ்க்கையை விட்டுவிடு என்று சகுனி கூறினார். தனது குரலில் புத்திசாலித்தனமும் நிரம்பியபடி அவர் தொடர்ந்து பேசினார். திடீரென்று ஏற்படும் மகிழ்ச்சியையோ துக்கத்தையோ கட்டுப்படுத்த முடியாத ஒரு மன்னன் தண்ணீரில் தேய்க்கப்படாத மண் பாத்திரத்தைப் போல இழக்கப்படுகிறான். தைரியமில்லாத ஆண்மையின் தீப்பொறி இல்லாத அந்த மன்னன் அல்லது குடிமக்களால் அரிதாகவே மதிக்கப்படுகிறான். சகுனி பேசும்போது துரியோதனனின் கண்கள் தரையில் நிலைத்திருந்தன. அவரது இதயம் துக்கத்தால் நிறைந்திருந்தது. அவர் உண்மையில் பாண்டவர்களின் தாராள மனப்பான்மையால் பயனடைந்தார். இருப்பினும் அவர் அவர்களின் பாஜ்யத்திற்காக துக்கப்படுவதைக் கண்டார். அவரது நடத்தை சீரற்றது. மகிழ்ச்சியும் விரக்தியும் கலந்த கலவையானது அவரை விழுந்த அச்சுறுத்தியது. சகுனி பேசி முடித்ததும் சகோதரத்துவ அன்பால் அசையாமல் துரியோதனின் சகோதரர் துசாசன் அவருக்கு முன் மண்டியிட்டார். மன்னர் அவரை கைகளில் உயர்த்தி பாசத்தால் அவரது தலையை வாசித்தார். ஆனால் அது அவரது துக்கத்தை ஆழப்படுத்தியது போல் தோன்றியது. அவர் நல்லொழுக்கம், செல்வம், நட்பு மற்றும் இறையாண்மை பற்றிய அனைத்து உணர்வையும் இழந்துவிட்டார். அவரது இதயம் இப்போது ஒரு விஷயத்தில் உறுதியாக இருந்தது. மரணம். சகுனி மற்றும் பிறரின் வார்த்தைகள் துரியோதனின் தீர்மானத்தில் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அவர் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார். பசி மற்றும் தாகத்தால் அவரது உடல் பலவீனம் அடைந்தது. ஆனால் அவர் கொடுக்க மறுத்துவிட்டார். அவரது ஆன்மா உடைக்கப்படவில்லை. இறுதியாக ஒரு முரண்பாடான செயலில் அவர் குஷப்புல்லை தரையில் விரித்து கண்ணீரால் அன்னை தூய்மைப்படுத்தி மிக உயர்ந்த சபதத்தை கடைபிடிக்க அமர்ந்தார். அவர் உள்ளுக்குள் பிரார்த்தனை செய்து வழிபடத் தொடங்கிய போது கடவுள்களின் பண்டைய எதிரிகளான தைகர்களும் தலைவர்களும் ஒரு வாய்ப்பை உணர்ந்தனர். அவர்கள் பல நூற்றாண்டுகளாக தாழ்வான பகுதிகளில் வசித்து வந்தனர். தங்கள் எதிரிகளை பலவீனப்படுத்த ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தனர். அவர்கள் துரியோதனின் நோக்கத்தை கண்டுபிடித்து வெறுப்புடன் ஒரு தியாகத்தை தொடங்கினர். அவரை தங்கள் பிரசல்லத்திற்கு வரவழைத்தனர். வேதங்களையும் ஓலிஷத்துகளையும் நன்கு அறிந்த பிராமணர்கள் மந்திரங்களை உச்சரித்து தெளிவான வெண்ணெயையும் பாலையும் நெருப்பில் ஊற்றினர். அவர்கள் கடவுள்களை அழைக்கும் போது துபத்தின் இனிமையான வாசனையால் காற்று நிரம்பியது. பின்னர் ஒரு விசித்திரமான தெய்வம் பலியின் நெருப்பிலிருந்து எழுந்தது. அவள் வாய் அகமாக திறக்கப்பட்டது. நான் என்ன செய்வது என்று அவள் இரவில் இடிமுழக்கம் போன்ற குரலில் கேட்டார். தெய்வங்கள் அவளுக்கு கட்டளையிட்டன. அவள் துரியோதனின் இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டாள். ஒரு கணத்தில் அவள் அவருக்கு முன் தோன்றி அவரது கையை பிடித்து கொண்டு அவரை மீண்டும் தாழ்வான பகுதிகளுக்கு அழைத்து சென்றார்கள். அவர்கள் தங்கள் ராஜாவை பார்த்தனர். இரவில் தள்ள வடுவில் கொண்டு வரப்பட்டனர். ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தின் மத்தியில் தானவர்கள் மன்னர் சுயோதனரின் முன் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் வார்த்தைகள் கவலையுடனும் அவசரத்துடனும் சுட்டி கொண்டன. ஓ பெரிய மன்னரே,
அவர்கள், நீங்கள் ஏன் பட்டினியின் இந்த அவசர சபதத்தை எடுத்தீர்கள்? இது உங்கள் பெயருக்கு அவமானத்தை ஏற்படுத்துகிறதா? உங்கள் ஆன்மாவை பாதிக்கிறதா என்று கேட்டனர். மகேஸ்வர மற்றும் அவரது தெய்வத்தின் தெய்வீக சங்கமத்திலிருந்து பிறந்த அவரது தெய்வீக பாரம்பரியத்தை பற்றி அவர்கள் பேசினர். வத்ராக்களால் உருவாக்கப்பட்ட அவரது மேல் உடல் தீங்கு விளைவிக்க முடியாதது. அதே நேரத்தில் தெய்வத்தால் ஊக்களால் வடிவமைக்கப்பட்ட அவரது கீழ் பாதி இதயங்களை கவர்ந்த ஒரு மயக்கும் அழகை கொண்டிருந்தவர்கள். அவர் மனிதர் அல்ல, ஆனால் வான வம்சாவையை சேர்ந்தவர், மனிதர்களை ஆள பிறந்தவர் என்று சுயோதனரிடம் வெளிப்படுத்தினர். பாகதத்தரின் தலைமையில் துணிச்சலான சத்திரியர்கள் விரைவில் வான ஆயுதங்களை பற்றிய அறிவுடனும் அவரது எதிரிகளை தோற்கடிக்கும் சக்தியுடனும் வருவார்கள் என்று அவர்கள் அவரிடம் கூறினர். மேலும் சுயோதனருக்கு உதவ 100,000கணக்கான தெய்வங்களும் ராட்சசர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்காக அர்ஜுனனை கொல்லும் சம்சப்பதர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் உட்படிந்த வார்த்தைகளால் தூண்டப்பட்ட கணவர்களின் கலகரான வரிசமாயினர். ராஜாவே, மனச்சோர்வுக்கு அடிபணியாக இது போன்ற நடத்தை உங்களுக்கு பொருந்தாது. பாண்டவர்கள் கடவுளின் அடைக்கலமாக இருப்பதைப் போலவே நீங்களும் இதற்கு அடைக்கலமாக இருக்கிறீர்கள் என்று தொடர்ந்து பேசினார். அவர்கள் மென்மையான பேச்சால் சுயோதனாவின் மனதை அமைதிப்படுத்திப்போ வெற்றி பெறுங்கள் என்று கூறி அவரை புறப்பட அனுமதித்தனர். அவர் விரட்டியிலிருந்து எழுந்தபோது சுயோதனா நடந்த அனைத்தையும் ஒரு கனவாக கருதினார். நான் பாண்டவரை போரில் தோற்கடிப்பேன் என்று தனக்குள்ளேயே நினைத்து கொண்டார். மேலும் அவரது உறுதி வலுப்பெற்றது. கணனும் தனது ஆன்மாவை நரகனின் உள்ளார்ந்த ஆன்மாவார் கொண்டிருந்த அர்ஜுனனை கொல்ல கொடூரமாக தீர்மானித்தார். அடுத்த நாள் கணன் கைகளை இணைத்து அன்புடன் புன்னகைத்தபடி சுயோதனை அணுகி, இறந்த எந்த மனிதனும் தனது எதிரிகளை வெல்ல மாட்டான். அவர் உயிருடன் இருக்கும்போது தான் தனது நன்மையை காண முடியும். இறந்தவரின் நன்மையினே மற்றும் கௌரவையே அவரது வெற்றி. எங்கே 3 மற்றும் 10 ஆண்டுகள் கடந்துவிட்டால் பேதாவின் மகன்களை சுயோதனின் அடிமைத்தனத்தின் கீழ் கொண்டு வருவேன் என்று தனது ஆயுதத்தால் சத்தியம் செய்து போரில் அர்ஜுனனை கொல்வதாக உறுதியளித்தார். கர்ணனின் வார்த்தைகளால் தூண்டப்பட்டு சுயோதனன் தனது இதயத்தில் ஒரு உறுதியான தீர்மானத்துடன் எழுந்தான். குதிரைகள், யானைகள், கார்கள் மற்றும் காலாட்படை ஆகியவற்றில் நிரம்பிய தனது இராணுவத்தை அவர் அணிவித்தார். வெள்ளை குடைகள், பெண்ணன்கள், தாமரக்கள் மற்றும் காலாட்படை வீரர்கள் கங்கையின் நீரை போல திரண்டனர். இளைய எதிர்காலத்தில் அறிகுறிகள் வளர்ச்சி அடைய தொடங்காத ஒரு பருவத்தில் வலிமையான இராணுவம் வானத்தை போல நகர்ந்தது. அவர்கள் தங்கள் நகரத்தை நோக்கி அணிவகுத்து சென்றபோது சுயோதனாவை புகழ்ந்தார். பிரிதாவின் சக்தி வாய்ந்த மதங்கள் வாழ்ந்த ஒரு பெரிய காட்டின் நடுவில் ஜனமேயா சிந்தனையில் அமர்ந்தார். அவர் வசமாயனரிடம் திரும்பி, சொல்லுங்கள், திருதராஷ்டிரரின் புகழ்பெற்ற மதங்கள் இங்கு தங்கியிருந்தபோது என்ன செய்தார்கள்? சூரியனின் சந்ததியரான கர்ணன், சகுனி, விஸ்வர், துரோணர் மற்றும் கிருபா எப்படி நடந்து கொண்டார்கள்? வசமாயனர் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து தனது கதையை தொடங்கினார். சுயோதனனை விட்டுவிட்டு பாண்டவர்கள் புறப்பட்ட போது அவர் கஸ்தினாபுரத்துக்கு வந்தார். அங்கு பிஷ்வர் அவரிடம் எச்சரிக்கை வார்த்தைகளுடன் உரையாற்றினார். குழந்தையே என்று பீஷ்மர் கூறினார், இந்த பயணத்திற்கு எதிராக நான் உங்களுக்கு எச்சரித்தேன். ஆனால் நீங்கள் என் ஆலோசனையை புறக்கணித்தீர்கள். இதன் விளைவாக நீங்கள் எதிரிகளால் சிறைபிடிக்கப்பட்டு பாண்டவர்களால் மீட்கப்பட்டீர்கள். அவர்கள் தங்கள் வழிகளில் நல்லொழுக்கம் உள்ளவர்கள் இருப்பினும் உங்கள் செயல்களை பற்றி நீங்கள் வெட்கப்படுவதாக தெரியவில்லை. பீஷ்மரின் வார்த்தைகள் சுயோதனின் இதயத்தை அம்பு போல் துளைத்தனர். அவர் சாகுலியை தனது பக்கத்தில் வைத்துக்கொண்டு புறப்படுவதற்கு முன்பு கேலிக்குரிய வகையில் சிரித்தார். ஆனால் பீஷ்மரின் வார்த்தைகள் அவருக்குள் ஒரு நரம்பை தாக்கியிருந்தன. அவர் புறப்படும்போது வயதான போர்வீர வெட்கத்தில் தலையை தொங்கவிட்டார். இதற்கிடையில் சுயோதன் தனது அறைக்கு திரும்பினார். அங்கு அவர் தனது ஆலோசகர்களுடன் கலந்துரையாடத் தொடங்கினார். எங்களுக்கு எது சிறந்தது என்று அவர் அவர்களிடம் கேட்டார். நாங்கள் விரும்பிய முடிவை எவ்வாறு கொண்டு வர முடியும்? கர்ணன் தனது வார்த்தைகளை ஆர்வத்துடனும் நம்பிக்கையுடனும் சுட்டிக்கொண்டார். ஓ துரியோதனே, என் ஆலோசனையை நன்கு கேள். பீஷ்மா எப்போதும் எங்களை விமர்சிக்கிறார், பாண்டவர்களை பாராட்டுகிறார். உங்களிடம் அவரது தீய விருப்பம் என் மீது வெறுப்பாக மாறியுள்ளது.
இனி உங்கள் முன்னிலையில் இந்த அவமானத்தை நான் தாங்க மாட்டேன். கர்ணனின் வார்த்தைகள் சுயோதனருக்குள் நெருப்பை தூண்டின. மேலும் அவர் தனது நம்பகமான ஆலோசகரை போருக்கு தயாராகுமாறு கட்டளையிட்டார். நான் பூமியை தனியாளாக வெல்வேன் என்று அவரது உறுதியான குரலில் கர்ணன் அறிவித்தார். பீஷ்மர் என் வலிமையை காணட்டும். நான் எந்த அம்சத்திலும் பாண்டவர்களை விட தாழ்ந்தவன் அல்ல என்பதை பார்க்கட்டும். அது வீரம், அறநெறி அல்லது ஆயுத திறனாக இருந்தாலும் சரிகர்ணனின் வார்த்தைகளை கேட்டபோது சுயோதனனின் இதயம் பெருமிதம் அடைந்தது. அவர் அவரை ஆடம்பரமாக பாராட்டினார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அவர் ஆச்சரியப்பட்டார். நீங்கள் எப்போதும் எனது நலனில் அக்கறை கொண்டுள்ளீர்கள். உங்கள் விசுவாசத்திற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். ஒரு புதிய நோக்கத்துடன் பாண்டவர்களுக்கு எதிரான அவர்களின் பிரச்சாரத்துக்கான தயாரிப்புகளை தொடர்ந்த சுயோதனாபுத்திரர் புனிதமான நாள் தொடங்கியவுடன் கர்ணன் தனது விசுவாசமான தோழர்களால் சூழப்பட்டு 3 உலகங்களிலும் எதிரொலிக்கும் தனது ரதத்தில் சத்தத்தால் புறப்பட்டார். இந்த வலிமையான போர்வீரர் வரலாற்றின் போக்கை என்றென்றும் மாற்றும் ஒரு பயணத்தை தொடங்கும்போது பூமியை எதிர்பார்ப்புடன் நடுங்குவது போல் தோன்றியது. அஸ்திலபுரா நகரில் வலிமையான போர்வீரரான கர்ணனை கௌரவிப்பதற்காக ஒரு பிரமாண்டமான கொண்டாட்டம் நடந்து கொண்டிருந்தது. ஞானியான முனிவான வைகம்பாயனர் கர்ணனின் வெற்றிகளின் கதையை விவரிக்கத் தொடங்கியதும் சூரியன் பிரகாசித்தது. ஓ பாரதர்களின் காளையே என்று அவர் கூறினார். கர்ணன் அந்த வலிமையான வில்வித்தை வீரர் தனது பரந்த இராணுவத்தால் சூழப்பட்டு அழகான நகரமான துருபதத்தை முற்றுகையிட்டார். வையம்பாயனர் தொடர்ந்து பேசுகையில் அசைக்க முடியாத உறுதியுடன் கர்ணன் ஒரு கடுமையான போரை நடத்தி இறுதியில் துருபாதனை அடிமைப்படுத்தினார். தோற்கடிக்கப்பட்ட மன்னர் தங்கம் வெளி ரத்தினங்களை நன்கொடையாக வழங்கவும் வலிமையான போர் வீரருக்கு கப்பம் செலுத்தவும் நிர்பந்திக்கப்பட்டார். கர்ணனின் வெற்றியில் அளவை வலியுறுத்துவது போல வைசம்பாயனர் துருபதனின் ஆட்சியின் கீழ் இருந்த இளவரசர்களை எப்படி வென்றார் என்பதை விவரித்தார். கர்ணனின் வெற்றிகளின் கதை ஒரு கம்பீரமான கவிதை போல வெளிப்பட்டது. அவர் வடக்கே அணிவகுத்து சென்று சக்தி வாய்ந்த பகதத்தை தோற்கடித்து உயர்ந்த இமாவ மலையை ஏறினார். வழியில் கடுமையான எதிரிகளுடன் சண்டையிட்டார். வைசம்பாயனர் கர்ணன் எப்படி இமாவ பிராந்தியத்தில் வசிக்கும் மன்னர்களை வென்றார் மற்றும் அடிமைப்படுத்தினார் என்பதை விவரிக்கும் போது ஹஸ்தினாபுர மக்கள் தங்கள் கூட்டு மூச்சை பிடித்து கொண்டனர். இதனால் அவர்கள் கப்பம் செலுத்த வேண்டியிருந்தது. தனது வடக்கு படையெடுப்பு முடிந்தவுடன் கர்ணன் தனது கவனத்தை கிழக்கு நோக்கி திருப்பினார். அங்கு அவர் அங்கா பங்கா கலிங்க மாண்டிகா மகரா கர்கண்டர்கள் ஆசிராக்கள் யோத்தியர்கள் மற்றும் அரிச்சத்திரர்கள் ஆகிய சக்தி வாய்ந்த ராஜ்யங்களை குறைத்தார். வைசம்பாயனர் வர்ணித்தபடி கர்ணன் எப்படி சக்தி வாய்ந்த ராஜ்யமான பட்பூமியின் முன் தன்னை முன்வைத்தார். அங்கு அவர் அதன் ஆட்சியாளரை தோற்கடித்து கப்பம் செலுத்தும்படி கட்டாயப்படுத்தினார். கர்ணனின் வெற்றிகள் தொடர்ந்தபோது அவர் தெற்கே அணிவகுத்து சென்று தட்சிணாத்தியரின் வலிமையான தேரோட்டிகளை தோற்கடித்தார். ஒரு கடுமையான போரில் பீமரின் மகன் கர்ணனுக்கு எதிராக வீரத்துடன் போராடினார். ஆனால் இறுதியில் சரணடைந்தார். அவனது எதிரியின் உயர்ந்த வலிமையையும் ஒப்புக்கொண்டார். வைசம்பாயனர் கர்ணன் பித்மியை எவ்வாறு சந்தித்தார், பின்னர் பாண்டிய மற்றும் ஸ்ரீ ராஜ்யங்களை கைப்பற்றத் தொடங்கினார் என்பதை வைசம்பாயனர் நினைவு கூர்ந்தபோது தஸ்திலபுர மக்கள் மூச்சுத்திழலுடன் கேட்டனர். தனது தெற்கு படையெடுப்பு முடிந்தவுடன் கர்ணன் தனது கவனத்தை மேற்கில் திருப்பினார். அங்கு அவர் சிசுபாலாவின் மகனை தோற்கடித்து அண்டை ஆட்சியாளர்கள் அனைவரையும் தனது ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார். அவர் ஆண்டிகளையும் வென்றார். அவர்களுடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை முடித்தார். விருஷிகளை சந்தித்து அவர்களின் படைகளை தோற்கடித்தார். வைசம்பாயனர் கர்ணன் கிழக்கு மேற்கு வடக்கு மற்றும் தெற்கு என முழு பூமியையும் எவ்வாறு வென்றார் என்பதை விவரிப்பதால் ஹஸ்தினாபுர மக்கள் பேசாமல் இருந்தனர். மெச்சில் அனைத்து நாடுகளையும் அடிமைப்படுத்தினார். பரபரப்பான ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில்
சூத்தரின் மகளும் புகழ்பெற்ற போர்வீரருமான கண்ணனின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு பிரமாண்டமான திட்டம் வெளிவந்து கொண்டிருந்தது. கதை சொல்லியான வசமாயனர் லவரவர்களின் தலைவிதியை வடிவமைக்கும் நிகழ்வுகளை விவரிக்கும் வகையில் மன்னர் திருதராஷ்டிரரின் முன் நின்றார்கள். துரியோதனிடம் பேசிய போது அவரது வார்த்தைகள் நம்பிக்கை